இறைவனின் பெரும் கருணைக்கு நன்றி. நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு மறைந்த திரு ராஜேஷ், நடிகர் ராஜேஷ் பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது எம்ஜிஆரின் புகழை பாடிய ஒரு நல்ல நடிகர் அவர். எல்லோருமே அவருக்கு சிவாஜிக்கு பிடித்த நடிகராக இருந்த போதிலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிறப்புகளை பல தடவை சொன்னவர். நான் பல முறை அவரை சந்தித்து பேட்டி நேர்காணல் கண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் எம்ஜிஆரிடம் உள்ள அந்த சிறப்புகளை சொல்வார். எப்படி உட்காருகின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கும்போது எல்லோருமே, சில தலைவர்கள் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கால் மேல் கால் போட்டு உட்காருவார்கள். எம்ஜிஆர் ஒரு காலத்திலும் கால் மேல் கால் போட்டு எந்த சபையிலும் எந்த மேடையிலும் உட்கார்ந்ததில்லை. அங்கும் கொஞ்சம் பணிவோடு, அதே சமயத்தில் தனக்குரிய அந்த கம்பீரத்தோடு உட்கார்ந்திருப்பார். சில தலைவர்கள் கைகளை வைத்து சும்மா இருக்க கைகளை ஆட்டிக்கொண்டு பேசுவார்கள். மூக்கை நோண்டு கொண்டும் காதை நோண்டி கொண்டும் கண்களை செய்து கொண்டும் முகத்தை எப்படி வைத்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு தான் சபையில் உட்காரும் போது, கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சின்ன கர்ச்சிப்பை மட்டும் கையில் வைத்து கொண்டு ஒரு பொன் சிறப்போடு உட்கார்ந்திருப்பார். முகத்தில் அங்கு எங்கு கையை நோண்டி கொண்டிருக்கவே மாட்டார். அழகாக கை வைத்து முகத்தின் ஓரமாக கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். இப்படி எம்ஜிஆரிடம் உள்ள சிறந்த பண்புகளை எல்லாம் சொன்னவர் ராஜேஷ். எம்ஜிஆர் யாரையும் எந்த காலத்திலும் சபித்ததில்லை, திட்டியதில்லை, நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டதில்லை. இதெல்லாம் ராஜேஷ் எடுத்து சொன்ன உண்மைகள், சரியான உண்மைகள். எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தார். பிற நடிகர்களைப் போல, பிற தலைவர்களைப் போல நேருக்கு நேராக சண்டை போடுவது, நேருக்கு நேராக ஒருவரை பற்றி மட்டம் தட்டி பேசுவது, நேருக்கு நேராக அசிங்கமான வார்த்தைகளை போடுவது, இதெல்லாம் எம்ஜிஆரிடம் இல்லை என்பதையும் உணர்த்தியவர், சொன்னவர் ராஜேஷ். அப்படிப்பட்ட அந்த ராஜேஷ் மீது புரட்சித் தலைவரும் மிகப்பெரிய அளவில் அன்பும் பாசமும் வைத்திருந்தார். ராஜேஷுக்கு பிடித்த நடிகராக சிவாஜி இருந்தாலும் கூட எம்ஜிஆர் மீது தான் அதிகமான பற்று கொண்டிருந்தார். எம்ஜிஆர் தான் அவருடைய இல்லத்தை திறப்பு விழாவும் சரி, அவருடைய சகோதரியின் திருமணத்திற்கும் சரி, சகோதரனின் திருமணத்திற்கும் சரி, ராஜேஷின் திருமணத்திற்கும் சரி, அவ்வப்போது வந்து ராஜேஷுக்கு நல்ல நண்பராக, உதவிகரமாக இருந்திருக்கின்றார். ராஜேஷ் ஒரு கதாநாயகனாக, குணச்சித்திர நாயகனாக, எதிர்நாயகனாக பல பரிமாணங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர். இன்றைக்கும் அந்த 7 நாட்கள் படம் பார்த்த பிறகு பெண்களால் கொண்டாடப்பட்டவர். அதே போல சிறை என்கின்ற ஒரு படத்தில் ஒரு வில்லத்தனத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார். வில்லனாக இருந்தாலும் கதாநாயகனாக இருந்தாலும் தன்னுடைய நடிப்பின் மூலமாக வசப்படுத்தக்கூடிய நல்ல ஆளுமையாக இருந்தார். அவரிடமிருந்த இன்னொரு சிறந்த பண்பு, பழைய நடிகர்களை தேடி சென்று அவர்களோடு பேசி அவருடைய உள்ளத்தில் இருந்த இயக்கங்களை, உள்ளத்தில் இருந்த இயலாமைகளை, அதே சமயத்தில் அவருடைய ஆசைகளை அதை வெளிப்படுத்தியவர். அந்த பழைய நடிகர்களோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டவர். எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லம் எப்படி இருந்தது என்பதை அவர்தான் போட்டோ எடுத்து வந்தார். அதே போல சிவாஜி வாழ்ந்த இல்லம் எப்படி இருந்தது என்பதை அவர்தான் எடுத்து வந்தார். இப்படி பல பழைய நடிகருடைய வீடுகளை எடுத்து வந்தவர். அது மட்டுமல்ல, அவர் பல தொழில்களை செய்திருக்கின்றார். உதாரணமாக ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்தார். அதிலும் கூட நிறைய பத்திரிகையாளர், சில நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் சில சலுகைகளோடு தவணை முறையில் ரியல் எஸ்டேட் செய்தவர் அவர்தான். அதே போல ஒரு ஹோட்டல் சரவணபவன் போல ஒரு ஹோட்டலையும் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டலை நடத்தினார். அது பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கவில்லை. ரியல் எஸ்டேட் அவருக்கு ஓரளவு கை கொடுத்தது. அப்படி ரியல் எஸ்டேட் செய்யும் போதுதான் எம்ஜிஆரின் தனக்கு பிடித்த தன்னுடைய மானசீகத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டாடுகின்ற எம்ஜிஆர் வாழ்கின்ற பகுதியில் வீடு பிடித்து அங்கு குடியேற வேண்டும் என்று நினைத்தார். அதே போலதான்
ராமாவரம் தோட்டத்தில் சென்று வீடு பிடித்து ஒரு நிலத்தை வாங்கி ராமாவரம் தோட்டத்திலேயே அந்த பகுதியிலேயே குடியேறினார். எனவே எம்ஜிஆருக்கு மிக பிடித்தவர் என்பதை அவர் எல்லா செயல்களிலும் காட்டிக்கொண்டார். அது மட்டுமல்ல, நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர். அவரிடம் பேச ஆரம்பித்தார், ஒரு இரவு முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். பல நடிகர்கள், டைரக்டர்கள் அவரிடம் பேசி பேசி சில பேர் அவர்கள்தான் சலித்து போயிருப்பார்களே தவிர இவர் சலித்து போக மாட்டார். வாக்குவாதம் ஆனாலும் சரி, வார்த்தையாடல் ஆனாலும் சரி, அவ்வளவு அழகாக பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு கருத்துக்கும் கம்யூனிசம், கதை இலக்கியமா இலக்கியம், கதையா கதை, கவிதையா, எல்லா விஷயத்தையும் பேசுவார். கண்ணதாசன் உட்பட ஒவ்வொரு கவிஞரை பற்றியும் சொல்லுவார். அவருடைய ஆளுமை பண்புகளையும் சொல்லுவார். முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தான் அதிபர், அவரை பற்றியும் சொல்லுவார், அவரை பற்றியும் எழுதுவார். ஒவ்வொருத்தரிடம் இருக்கின்ற அந்த சிறப்பு இயல்புகளை எடுத்துக்கொண்டு மிக அழகாக பேசக்கூடிய பண்பாளர். அவரிடம் மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தை எனக்கு காண்பித்திருக்கிறார். பாருங்கள் எந்த நூலகம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு நூல் வேண்டும் என்றால் எடுத்து செல்லுங்கள், எந்த நூல் வேண்டும் சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டிருக்கின்றார். எனக்கு சில நூல்களை அவர் கைப்பட எழுதி அன்பளிப்பாகவும் கொடுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு புத்தகங்கள் மீது மிக பிரியம் கொண்டவர். அதே போல அவர் ஜோசியத்தின் மீது மிக பற்றுதல் கொண்டவர். ஜோசியத்தை பற்றி மிக சிறப்பாக ஜோதிடம் பார்ப்பார். பலருக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லியிருக்கின்றார். சினிமாவில் வெண்ணிற ஆடை மூர்த்தி அவர்தான் ஒரு ஜோதிடர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு இவர்தான், ராஜேஷ் தான் சினிமாவில் மிக பிரபலமான ஒரு ஜோதிடராக வந்தார். வெண்ணிற ஆடை மூர்த்தியும் ராஜேஷும் ஒரு இரவு முழுக்க ஒரு படப்பிடிப்பில் பேசிக் கொண்டிருந்ததை சொல்லி அவரே சிலாக்கித்தார். இவருக்கு சளைக்காமல் அவர் பேச, அவருக்கு சளைக்காமல் இவர் பேச, இருவரும் ஜோதிடத்தை பற்றி அலசி ஆராய்ந்து எண் கணிதம் உட்பட பல விஷயங்களை ஒரு இரவு முழுக்க பேசினார்கள். அந்த அளவுக்கு ராஜேஷிடம் இருந்த அந்த பேச்சாற்றல் இருந்தது. அந்த அளவுக்கு படித்து மேலை நாட்டு படங்களை பற்றி மிக சிறப்பாக அழகாக அலசி பேசுவார். அதே சமயத்தில் ஒவ்வொரு தலைவரையும் அவர் சந்தித்தால் அந்த தலைவரை சந்தித்து பேசி விடைபெறும்போது அவரிடம் இருந்த ஏதேனும் ஒரு சிறப்பான நினைவு பரிசாக பெற்றுக்கொண்டுதான் வருவார். அப்படிதான் எம்ஜிஆரை சந்தித்த போதும் அவரிடமிருந்து சிறப்பு பரிசுகள் தெரிய நினைவு பரிசுகளாக பெற்றிருக்கிறார். ஒன்று அவருடைய கட்டில், வீட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டில் கொண்டாந்து வீட்டில் வைத்திருக்கிறார். ஜானகி அம்மாவும் எம்ஜிஆரும் சேர்ந்த படங்கள் அவருடைய வீட்டில் படிக்கட்டு ஏறும் இடத்தில் வைத்திருப்பார். வெற்றிப்படிகள் தான் ஏறி நடந்து செல்லும் போது அவருடைய வீட்டு பெட்ரூமில் வைத்திருந்தார். சிவாஜி அவரிடமிருந்து அவருடைய வாட்சை வாங்கி நிறைவு பரிசாக வாங்கி வைத்திருக்கின்றார். கருணாநிதி அவர்களிடமிருந்து, கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து அவருடைய பேனாவை, எழுதுகின்ற பேனாவை கேட்டு வாங்கியிருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்திய உடையை வாங்கி அப்படியே மடிப்பு கலையாமல் ஸ்திரீ போட்டு வைத்திருக்கின்றார். இப்படி பானுமதி பத்மினி அம்மா அவர்களிடம் ஒரு வாசனை திராவியம் உள்ள 2 பாட்டில்கள், அது அப்படியே அவர்கள் கொடுத்தது வைத்திருக்கிறார். பல நடிகர்கள் நடிகைகளோடு சந்தித்த போது அவர்களிடமிருந்து பெற்ற அந்த நினைவு பரிசுகளையும் வீட்டில் அடுக்கி வைத்திருந்தார். அந்த அளவுக்கு சினிமா நடிகர்களோடு அத்தனை பேரோடும் ஒரு பண்பாக பேசக்கூடியவர், மனம் தீர்ந்த பேசக்கூடிய, அவர்களின் நட்புக்குரியவராக இருந்தார் ராஜேஷ். அவரால் இயலாமல் போனது கடைசிய ஒரு என்னவென்றால், தன்னுடைய மகனை ஒரு ஹீரோவாக்கி ஒரு படத்தை சொந்த பணத்திலே உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த படத்தையும் தொடங்கினார். அது பாதியில் முடிந்தது. அது ஒரு கவலை அவருக்கு இருந்தது. தன்னுடைய மகனை ஹீரோவாக்க தான் தயாரித்து ஒரு படத்தை ஹீரோவாக்கி இது பண்ண முடியவில்லையே என்கிற இயலாமை இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய காதல் மனைவியுடைய இறப்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது. இந்த பாதிப்புகளை எல்லாம் மீறி அவர் அரசியல் இல்லாத ஒரு அரசியலை சாராத ஒரு நடிகராக, எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகராக, ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகராக, எல்லோருக்கும் பிடித்தவராக இருந்தார். அதனால்தான் ராஜேஷ் எம்ஜிஆரின் ரசிகர்களால்
எம்ஜிஆரின் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நல்ல நடிகராக இருந்தார். எல்லோருக்கும் பிடித்தவராக இருந்தார். அதுதான் ராஜேஷின் வெற்றியாக இருந்தது. ராஜேஷ் மறைந்தாலும் இருந்தாலும் அவர் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதராக இருந்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. அன்னாருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.